2 கோரிக்கைகளை நாம் மையப்படுத்தி இருக்கிறோம். ஒன்று, மின்னணு வாக்குப்பதிவு எந்திர முறை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்தக்கூடாது. மாறாக மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறையே, வாக்கு பெட்டிகளில் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சீட்டு முறையே வேண்டும். இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கை. இரண்டாவது, தமிழ்நாட்டில் அண்மையிலே நேர்ந்த இயற்கை பேரிடர் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும், ஏறத்தாழ 10-15 மாவட்டங்களில் நேர்ந்த புயல், மழை, வெள்ளம் ஆகியவற்றால் மிக பெரும் பாதிப்புக்கு தமிழ்நாடு உள்ளாகி இருக்கிற நிலையில், பொதுமக்கள் இயல்பான வாழ்க்கையில் பாதிப்பை சந்தித்திருக்கிற நிலையில் இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசு கோரியிருக்கிற 21,000 கோடி நிதியை இந்திய ஒன்றிய அரசு, மோடி அதானி அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதுதான் இரண்டாவது கோரிக்கை.